Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ரசமலை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபி ஒரு 30 மினிட்ஸ்ல நம்ம சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துடலாம். சோ இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம ஒரு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். Black Forest Swiss roll cake ரொம்ப டேஸ்டியா பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கங்க. சோ வாங்க இப்போ இந்த டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ரசமலாய் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 கப் அளவு பால் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நீங்க நார்மல் பால் இல்ல ஃபுல் ஃபேட் மில்க் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை இதல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு பால் பொடி நான் எடுத்துர்க்கேன். இதுவும் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இத இன்ஸ்டன்ட்டா பண்றனால நான் வந்து இதல பால் பொடி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பால் பொடி ஆட் பண்ணாம மலாய் மில்க் பண்ணனும் அப்படினா ஆல்ரெடி நம்ம ஒரு ரெசிபில மலாய் மில்க் ரெடி பண்ணிருக்கோம். அதுல பால் பொடி எதுவும் இல்லாம வெறும் பால் வச்சே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். சோ அந்த ரெசிபி வீடியோ லிங்க்கும் நான் கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பால் பொடி இல்லாம இந்த மலாய் மில்க் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கங்க. இப்போ பால் பொடி எல்லாம் நல்லா கரைச்சு விட்ட அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி வந்து நான் வச்சிருக்கேன். இத ஆட் பண்ணிக்கங்க. ஏலக்காய் பொடி இல்ல அப்படினா ஏலக்காய் வந்து நல்லா தட்டி அத வந்து இதல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நான் இங்க 5 பாதாமும் 5 பிஸ்தாவும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம இந்த மலாய் மில்க்ல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம மலாய் மில்க்குக்கு தேவையான எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் இதல நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இத வந்து ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்கங்க. ஹை ஃப்ளேம்ல வெச்சு நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம பால் பொடி சேர்த்திருக்கனால அடியில புடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா ஹை ஃப்ளேம்ல வெச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்ட அப்புறமா இந்த சைட்ஸ்ல வர்ற இந்த நொரை வந்து ரொம்ப கட்டியா வரும். அத வந்து நல்லா வந்து mix பண்ணி விட்டுட்டே இருங்க. இதே வந்து நம்ம நார்மலா பால்ல வெச்சு பண்றதா இருந்தா இந்த மாதிரி நொரை வந்து ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு மலாய் மில்க் ரெடி பண்றதுக்கு. நம்ம பால் பொடியில பண்றனால கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷத்துல இந்த மலாய் மில்க் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துறலாம். ஒரு 2-3 தடவை கொதி வந்ததும் அத நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். நம்மளோட இன்ஸ்டன்ட்டான மலாய் மில்க் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட்ல வந்து எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம நார்மல் பால்ல பண்ணாலும் பால் பொடியில பண்ணாலும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். அடுத்தது இதல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மேங்கோ பியூரி வந்து நான் ஆட் பண்றேன். நம்ம எப்பவும் மாம்பழம் கட் பண்ணி ஜார்ல போட்டு அரைச்சு எடுப்போம்ல, அதுதான். ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் இந்த ரெசிபி ஃபுல்லா நமக்கு தேவைப்படும். சோ அதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதல எடுத்துக்கங்க. அடுத்ததா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பொடி நான் ஆட் பண்றேன். நீங்க இந்த பால் பொடிக்கு பதிலா டெசிகேட்டட் கோகனட் இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணலாம். அடுத்ததா கொஞ்சமா சாப்டு நட்ஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து நான் இதல ஆட் பண்ணிறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நட்ஸ் வந்து நீங்க ஆப்ஷனல் தான். இதல ஆட் பண்றதா இருந்தா ஆட் பண்ணா போதும். ஆனா ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்ச அப்புறமா இது இந்த அளவுக்கு ஒரு கட்டியில வந்து இருக்கணும். அடுத்ததா நான் இங்க ஒரு 4 பீஸ் அளவு பிரெட் வந்து எடுத்துர்க்கேன். சாண்ட்விச் பிரெட் தான் எடுத்துர்க்கேன். அது வந்து கொஞ்சம் கட்டியான பிரெட்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அடுத்ததா ஒரு பாட்டிலோட மூடியும் எடுத்துர்க்கேன். இப்போ இந்த பிரெட்ல நம்ம பாட்டில் மூடி வச்சு நல்லா பிரஸ் பண்ணீங்கனா இந்த மாதிரி ரவுண்ட் ஆயி அது கிடைக்கும். அத வந்து மெதுவா நீங்க வெளியில எடுத்துருங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசமலாய் தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் பண்ணி இத எடுத்துக்கங்க. நான் வந்து ஒரு 15 பீஸ் பிரெட் வந்து இந்த மாதிரி ரவுண்டா வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் எடுத்துர்க்கேன். அந்த பாலை நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட் எல்லாம் லைட்டா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப உள்ள போட்டு முக்கி எடுத்துற கூடாது. லைட்டா தொட்டு எடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற பால் எல்லாம் வந்து கீழ போற மாதிரி பாத்துக்கங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் பீசஸும் நம்ம நனைச்சு வெச்சிரலாம். அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா, மேங்கோவும் பால் பொடியும் சேர்த்து வச்ச அந்த மிக்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த நனைச்ச பிரெட்டையும் எடுத்துக்கங்க. ஒரு பீஸ் எடுத்துட்டு அதுல நடுவுல நம்ம ரெடி பண்ணி வச்ச மேங்கோவும் பால் பொடியும் அந்த மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டஃபிங் வந்து வச்சு கொடுத்துடலாம். அது மேலே இன்னொரு பீஸ் பிரெட் வச்சுட்டு இந்த மாதிரி சைட்ஸை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். நம்ம நடுவில் அந்த ஸ்டஃபிங்கும் வைக்கிறதுனால இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு
க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம ப்ரெட் ஆல்ரெடி நினச்சி வச்சுருக்கறனாலையும் சைடு வந்து ஈஸியாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகி கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா மலாய் மில்க், இங்கே நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நல்லா சூடாக விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா மேங்கோ பியூரி, ஒரு மாம்பழத்தோட பியூரி அப்படியே வந்து நான் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கரண்டி இல்லை ஏதாவது ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மாம்பழம் குட்டி குட்டியாக தெரியக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வந்து அது மிக்ஸ் ஆகி கிடச்சிடணும். இப்போ நம்மளோட மலாய் மில்க் ரெடியாக இருக்குது. நீங்கள் எதில் வந்து அசெம்பிள் பண்ண போகிறீங்களோ அதை வந்து அந்த ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமில் வைக்கிறதா இருந்தாலும் ஓகே. அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மலாய் மில்க் வந்து ஊற்றி கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் ரசமலாய் எல்லாத்தையும் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விடுறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்த மேங்கோ மலாய் மில்க் வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுடலாம். ரொம்ப அதிகமாக அந்த ரசமலாயெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு ஊற்றி விடாதீங்க. ஏன்னா நம்ம இது ப்ரெட்டில் பண்ணியிருக்கிறதுனால கரைஞ்சி போகக்கூடாது. அதனால் கொஞ்சமாக மட்டும் அது நினைகிற அளவுக்கு மட்டும் ஊற்றி விடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ அங்கங்கே போட்டு வச்சுருக்கேன். அது வந்து பார்க்குறக்கு ஒரு அழகுக்காக. குங்குமப்பூ போடும்போது அந்த ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இப்போவே இன்ஸ்டண்ட்டாக சர்வ் பண்ணணுன்னு நினச்சாலும் சர்வ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 hours கழிஞ்சு சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மேலே போட்டிருக்கிற அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவரெல்லாம் அதில் நல்லா இறங்கும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு ரசமலாய் சாப்பிட்டா அதே ஃப்ளேவர், அதே மேங்கோ ஃப்ளேவர் ரசமலாய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.